நிறைய பேர் ஷாம்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லை? ஷாம்பு யாரெல்லாம் கையாளுங்க? ஷாம்பு 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 ஹேர் ஷாம்பு எல்லாத்துக்கும் வேணுமா? உங்களுக்கு கூட போனஸ் கொடுக்குற ஏர் சீரம் தான் கொடுக்குறேன்னு வந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு ஏர் ஷாம்பு கொடுக்குறேன். இல்லை ஷாம்பு போட்டு குளிச்சு பார்க்க முடியாது, ஆனால் ஏர் சீரம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுக்கோங்க. அந்த ஜெயிலில் அதை போட்டு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு விஜய் வாங்கினா வாங்கி ஷாம்பு பிளக்கில் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் ஷாம்பு செய்யணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, உட்காருங்க. இது மாதிரி 4 மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 மட்டும் ஓப்பன் பண்ணி இதுதான் பேசிக். நீங்கள் டெய்லி எங்கே வேணால் கற்றுக்கலாம். ஆனால் பேசிக் இது மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது. எல்லாருக்கும் தெரியுங்களா? இந்த ஸ்க்ரூப்பை வச்சு என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் தோல் எடுக்கணும். இந்த மாதிரி தோலில் பின்பக்கம் எந்த விதமான நெருப்பு இல்லாமல் கிளீனாக இருக்கும். ஓகேவா? இப்படி எடுத்தாக்கா அதையே யூஸ் பண்ணலாம். அதையே நாங்கள் தோலுக்கெல்லாம் போடுவோம். ஆனால் நம்மளுக்கு நல்லதாக நிறைய இருக்கும்போது இது மாதிரி ஒரு பக்கம் வந்து அழகாக வந்து இப்படி நம்ம ஜெல்ல ஒரு பக்கம் தோல் எடுக்கணுமே. இது என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் அப்படியே எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுத்து பின்னாடி கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு மீன் மாதிரி நழுவிட்டு போயிடும். ஆனால் என்ன செய்யறேன்னா ஒரு முறை எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? இது எடுத்துக்க போட்டோ. இப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவு நெல்லை இப்படி எடுத்துக்கிறது தான் புரியுங்க. இவ்வளோ பெருசாக நல்லா இந்த மாதிரி விளைந்த கட்டாளியெல்லாம் இப்படி கிடைக்கும். இதில் நீங்கள் நல்லா விளைஞ்சிருக்குன்னு பார்த்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக நரம்புகள் ஓடும். நான் கழுவி காட்டுறேன், பச்சை நரம்புகள் ஓடும். அது முதிர்ந்து இருந்தால் தான் பச்சை நரம்புகள் ஓடும். இப்போ இது மாதிரி இருக்கிறது இல்லையா, இது வந்து பெண்களுக்கு மிக பிரமாதமான பெரிய விஷயம். அது எப்படி நம்ம சோப் பண்ணலான்னு சொல்லி இப்போ சொல்லி தர முடியும். ஓகே, இதை கட் பண்ணும்போது நான் அடுத்த முறை வேற ஒரு கட் பண்ணி தரேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணீங்கன்னா கட் பண்ண முடியாது. என்ன ஆகும்? நடுவி ஓடிடும். இருந்தாலும் என்ன அப்படியே பிடிச்ச நமக்கு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு நான் சொன்னால் கேட்டுக்கோம். அதனால் நான் கட் பண்ணால் வந்துடும். ஆனால் நீங்களே கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இப்படி என்ன பண்ணோன்னா அப்புறம் இந்த 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 ஃபில்லட்ஸ், இது பேர் ஃபில்லட்ஸு. இப்படி எடுத்திங்கன்னா இது பேர் ஃபில்லட்ஸ். இப்படி எடுத்து இது பேர் ஃபில்லட்ஸ். டியூப் மாதிரி இருக்குது, டியூப் மாதிரி இருக்குதுல்ல, இது பேர் ஃபில்லட்ஸ். இதுவே நீங்கள் வந்து பொடி பொடியாக எடுத்தீங்கன்னா பிட்ஸு. இதே இந்த கேரட் இது மாதிரி ஃபிங்கர்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் நிறைய எடுக்கலாம். இதுதான் ஃபில்லட்ஸ். இந்த ஃபில்லட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறோம். இப்போ இதை வந்து அப்படியே வாஷ் பண்ணி என்ன செய்யும்? ஒரு ஆள் கொடுக்கும். ஒரு அழகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கு 4 பீஸ் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் மருந்து சாப்பிடணும், என்னெல்லாம் உடல்நல பிரச்சனை, டாக்ஸிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஜாயிண்ட் பெயின், பெண்களுக்கான பிரச்சனைகள், ஆண்களுக்கான அஜீரணம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்கிறது, அஜீரண கோளாறு, ஆசிட் ரிஃப்ளக்ஸு, பைல்ஸு, கான்ஸ்டிபேஷன், இப்படி என்னெல்லாம் லிஸ்ட்டு அதெல்லாம் சொல்லுங்கள். அக்ரிக்கு நினச்சிட்டு காலையில் வெறும் வந்துருச்சு இது வச்சுப்பா போட்டுட்டு நல்லா ஏதாவது நீங்கள் இந்த ஆன்மீக பாட்டு கேட்டுட்டோம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று கேட்டுட்டு அழகாக நல்லா வெண்ணிட்டீங்கன்னா ஜூஸாக மாறும். அப்படியே வெடிக்கக்கூடாது. நிறைய பேர் இது அப்படியே கசப்புன்னு கொடுக்கணும் முடிக்கணும்னு அப்படி பண்ணக்கூடாது. நல்லா நாக்கோடு சேர்த்து சுவையாக சேர்த்து உமிழ்நீரோடு கலக்கணும்.
உமிழ்நீரோடு கலக்கும் போது 100% அல்கலைன் ப்ராடக்டா மாறுது. அல்கலைன்கிறது நம்ம உடம்புக்கு மிக மிக தேவையான விஷயம். அல்கலைனா மாறுது. அது அப்படியே தொண்டை வழியே உள்ள போகும்போது நம்முடைய இறைப்பைக்கு போய் இறைப்பையிலிருந்து அப்படியே வந்து ஜீரண மண்டலங்களாம் தாண்டி மரக்குடல் வரைக்கும் போயிடும். இது ஒரு முக்கியமான செய்தி. அல்சருக்கு காரணமான ஒரு பாக்டீரியா பேர் என்ன? நிறைய படிக்கிறவங்க கூட கற்றுக்கலான்னு வந்தேன் நான். நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேம்மா காலேஜ் படிக்கிறவங்க. நல்லா கேட்டு கொடுங்க. ஹெச் பைலேரியான்னு கண்டுபிடிச்சவங்க நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா பயிற்சிக்கு மிக காரணமான ஒரு விஷயம் வந்து நம்முடைய குடல் பாதைகளில் நம்முடைய இறைப்பையில போய் கொக்கி போட்டு உட்காந்துருக்கு அந்த பாக்டீரியா. அதுதான் நம்மளுக்கு நம்மளோட அலட்சியம், நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது. இதை அப்படியே நீங்கள் ஜூஸ் ஆக்கி சாப்பிடும்போது, ஜூஸ்னா உள்நீர் ஆக்கி அப்படி உள்ள சாப்பிடும்போது அது வழியாக போகும்போது அதை பார்த்துட்டு எக்ஸ்பைரி ஏரியா இங்கேவா உங்களுக்கு இங்கே வேலை இல்லை. உங்கள் பேர் என்னவா? அன்புக்கரசி. நீ தொந்தரவு கொடுக்க மாட்டா நாமா அப்படின்னு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு மனக்குள்ள வரைக்கும் கொண்டு போய் சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி செய்யல. அவ்வளோ ஆசிட் பிளக்ஸ் வராது. இரிட்டபிள் பேர் சொல்லி சாப்பிட்டோடனே போய் பாத்ரூம் தருவாங்க. அது பேர் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். அது சரியாது. 2 நாள் ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் மரம் போவாங்க. அது மாதிரி இருக்கு. இல்லைன்னா பெண்களுக்கெல்லாம் பயிற்சி சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம். ரத்தம் மூலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி அத்தனை பிரச்சனை இருக்குது. நான் பிரச்சனையை பற்றி பேசினா ஒரு 4 மணி நேரம் பேசலாம். அது ஒரு ஆளுக்கு தான் போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். ஏன் இது மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சோப்பு, ஒரு பேஸ்ட்டு, ஒரு ஷாம்பு. பேஸ்ட் இப்போவே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அளவுக்கு போகும். ஏற்கனவே சொல்லி இந்த அளவுக்கு போகும். ஒரு ஆள் 10 இந்த அளவுக்கு போதுங்க. இதே அதிகம். இதுக்கு எவ்வளோ பைசா செலவாகுமா? சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. இதுக்கு எவ்வளோ பைசா செலவாகுமா சொல்லுங்க. நான் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க. நீங்கள் ட்ரைனிங் வந்த முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. நான் கவனிச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து அப்படியே பேச அவசியமாக காஸ்டே இல்லாத நோ காஸ்ட் அட் ஆல். இதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்க? ஆனால் உங்களுக்கு பேசுனா அதுக்கு பேஸ்ட் வாங்கினா அதில் வந்து நிறைய பிராண்டு, நிறைய கம்பெனி, டாக்டர் எழுதி கொடுக்குறதுலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அப்புறம் ஒன்று விட்டு வாங்கிட்டு. என்னுடைய நோக்கம் என்னென்னா இயற்கை வாழ்வியல் முறையில் நம்ம தாவரங்களுடைய பயன்படுத்தி பொட்டானிக்கலாக பயன்படுத்தி இயற்கையான வாழ்க்கை வாழணும்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய முறைகள். அதை மட்டுமே பயன்படுத்தினா நம்ம வந்து செலவு இல்லாமல் சிரமம் இல்லாமல் நம்முடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் வாழணும். அதனுடைய ஒரு பகுதி முக்கியமான நோக்கம் தான் அந்த சோர்க்கலை மக்கள் மத்தியில் நான் கொண்டு போனேன்னா எனக்கு இறைவன் இப்படி ஒரு விதித்த ஒரு வரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்ல நான் விதிக்கலை. வரம் எனக்கு கொடுத்துருக்காரு. மக்கள் மத்தியில் கொண்டே பேசுங்க. நீ ஒருத்தர் தானே இருக்க கிடைச்சே அப்படின்னு சொல்லி என்னோட இன்னைக்கு இதே அவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி நினச்சிருக்கோம். ஏன்னு சொன்னாங்க இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். மற்ற மத்தியில் பேசலாம். கஷ்டம் இருக்கு. நாங்கள் நம்ம அந்த டீம் எல்லாம் கஷ்டப்பட்டதான் வேற. நான் நேற்று ஒரு பதிவு போட்டு இந்த குரூப்பில் படிச்சிருப்பாங்க. அதில் அவங்களுக்காக போட்டு நினைக்கிறேன். நாங்கள் படுற கஷ்டம் எல்லாம் நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தினா எங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்தா யாரும் படிச்சீங்களா குரூப்பில் சுகங்களாகமா எனக்கு அதான் சுகம். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் அடாப்ட் பண்ணீங்கன்னா அதே எங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ இது ஃபில்லட்ஸு. இந்த ஃபில்லட்ஸுமா எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை ஃபில்லட்ஸ் தயார் பண்ணணும்? சரி, இப்போ இந்த சோப்பு கத்தாழை வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க வாழ்க்கையில்? உண்மையே சொல்லுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? ரமேஷ் சாப்பிடாம இருக்க முடியாது. ஓகே, வேறம்மா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி சாப்பிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இது மாதிரி கட் பண்ணீங்கன்னா கைக்கு வரபடி கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு யார் போனாங்க? ஓகே ஓகே சரி சரி ஓகே. இல்லை எப்படி பண்ணீங்க? கைக்கு வரபடி கட் பண்ணிட்டு வாஷ் கைக்கு வரபடி கட் பண்ணுறீங்க. ஓகேவா? சரி ஓகே. வாஷ் பண்ணிட்டு எத்தனை முறை வாஷ் பண்ணீங்க? 2 times வாஷ் பண்ணீங்க. ஓகே, அப்புறம் அப்படியே சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல. அவங்க 2 times சாப்பிட்டு வேற யாரும் சாப்பிட்டீங்க? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். ஜூஸாக கட் பண்ணது இல்லை. சைடு 4 பக்கம் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து 7 தண்ணியில் அழைச்சிட்டு ஓகே சாப்பிட்றீங்க. கஷ்டப்படுக்குமா? அப்போ இல்லை, கஷ்டப்படுங்க. வேற யாரும் சாப்பிட்ருக்கீங்க?
7 முறை வாஷ் பண்ணுவீங்க. அவர் சொன்ன மாதிரி தான் தூளெல்லாம் கட் பண்ண மாட்டோம். தூளெல்லாம் இதே மாதிரி எடுத்துருவோம். ஆனால் நீட்டாகவே தண்ணியில் அரைச்சிட்டு அப்படியே கட்டி சாப்பிடுவோம். ஓகே, நீங்கள் 4 முறை கட் பண்ணிட்டு சுத்தமாக கட் பண்ணி ரன்னிங் வாட்டரில் 7 முறை கழுவிட்டு ரன்னிங் வாட்டரில் நோட் த பாயிண்ட். ரன்னிங் வாட்டரில் ஓகே. பனவல் சக்கரை பனல் சக்கரை அது போட்டு நானெல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா. 7 முறை வாஷ் பண்ணிருக்கேன். 7 முறை வாஷ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வாஷ் பண்ணுறோம், அதை பார்த்துக்கிறீங்க. ஏன்னா ஏன் 7 முறை கழுவணும், அதுக்கு அடுத்தாப்புல எப்படி கழுவணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வாஷ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ 40 பேர் இருக்கிறோம், ஒரு 50 பேர் எடுக்கிற எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அதை வாஷ் பண்ணி காட்டுறேன். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன செய்தி என்னென்னா 7 முறை என்பது பழைய காலத்தில் சித்தர்கள் சொன்ன முறை. அந்த காலத்தில் தண்ணி நல்லா இருந்தது, மண் நல்லா இருந்தது, மனுஷங்க நல்லா இருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது, மாசுபடாமல் இருந்தது. அப்போ 7 முறை கழுவ சொன்னாங்க. இப்போ என்னென்னா நாம் உட்பட எல்லாருமே கெட்டு போனோம். அதனால் ஒரு 10 முறை கழுவுங்க. எப்படின்னா 7 முறை கழுவிட்டு 8ஆவது முறை கல்லுப்பு போட்டு கழுவுங்க. கல்லுப்புன்னா உப்பு போட்டெல்லாம் அதுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு கொஞ்சம் கொடுங்க. போட்டு கழுவிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த உப்பு சுவை போகிறதுக்காக 2 முறை கழுவும். இன்றைக்கி போட்ட ஜூஸ் வந்து உங்களுக்கு 10 முறை கழுவிடுங்க. அனைவரும் 11 முறை கழுவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் உப்பு சுவை இருந்தாலும் மீண்டுமே கழுவ சொன்னேன். ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி தான் கழுவணும். இப்படி கழுவுறேன்னு சொன்னாக்க இந்த மஞ்சள் பாக்கு பார்த்தீங்களா, இந்த அலோய் லேட்டக்ஸ்னு சொல்கிறது, இது 1 ppm கூட உடலுக்குள்ளே போகக்கூடாது. 1 ppm எவ்வளவு? ஆமாம், லட்சத்தில் 1 பங்கு உள்ளே போகக்கூடாது. அப்படி போனால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. சில பேருக்கு அலர்ஜி வரும், சில பேருக்கு குளிர்ஜுரம் வரும், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்படி எல்லாத்துக்கும் இல்லைன்னு அவங்க கொடுத்து வச்சவங்க எல்லாம். இப்போ நாங்களாம் அதோட பழகிட்டு இருக்கோம். எங்களோட பழகி போய் நாங்கள் எடுத்து அப்படியே குடிக்க கூட செய்யணும், ஒன்றும் ஆகாது. எங்களோட பழகிடுச்சு. ஆனால் சில பேருக்கு அது வந்து அலர்ஜி ஆகும். அப்படி இல்லை அப்படின்றதுக்காக செய்கிறோம். நாங்கள் இப்போ வந்து அல்வாவுக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ டைம் ஆச்சு. இப்போவே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா எப்போ சாப்பாடு கிடைக்கும், நான் வந்து அல்சர் பேஷண்ட்டு அப்படின்னாலும் சில பேர் நினச்சிருப்பாங்க. வேறு தவிர்க்க முடியாது. இன்றைக்கி மழையின் காரணமாக வயிற்றுக்கு வேணாலும் மன்னிச்சுக்கலாம், வயிறு நம்மளை மன்னிச்சிடும், ஒன்றும் தப்பு இல்லை. யார் அதுக்காக இது பண்ண வேண்டாம். சரியில்லை, கஷ்டப்பட்டு நீங்களும் நாங்களும் எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த பயிற்சி நடத்துகிறோம். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விவரங்களையாவது தெரிஞ்சுக்குவாங்க. மற்றபடிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் மற்றதெல்லாம் கூட கற்றுக்கலாம். இந்த அலோவேரா ரெட் அலோவேரா செஞ்சு காட்டுறேன், கொடுக்குறேன், அதையும் சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்து அவசரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கார வீட்டில் இருப்பாங்க, குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, துணியெல்லாம் வாஷ் பண்ணணும், நிறைய விஷயம் வேலையெல்லாம் இருக்குது. ஏமாந்து வந்துட்டு உங்கள்கிட்ட மாட்டிட்டோம், எப்போ சார் போகலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? இது என்னன்னா நல்லா அழகாக வெயில் உலர வைங்க, மாடியில் அப்படியே உலர வைங்க, அப்படியே சுருண்டு வந்துடும், ப்ரௌன் கலராக மாறும். மிக்சியில் அரைங்க, அரப்புலையோ சீக்காயிலையோ கூட சேர்த்து தலை ஹேர் வாஷ் பண்ணுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இதில் சப்பானின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. சப்பானின் என்ன? சப்பானின்னா சோப்புன்னு அர்த்தம். சோப் சப்பானின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருந்தால் சோப்பு அப்படிங்கிற வார்த்தையே வருது. சப்பானின் அப்படிங்கிற பொருளுக்கு அது வாஷ் பண்ணிக்கணும். தோலில் போட்டாலும் சரி, ஹேரில் போட்டாலும் சரி, ஃப்ளோரில் போட்டாலும் சரி. அதனால் இது தோலோடு அரைச்சி நீங்கள் ஃப்ளோர் வாஷ் பண்ணுங்கள், சிங்க் வாஷ் பண்ணுங்கள், கார் வாஷ் பண்ணுங்கள், பைக் வாஷ் பண்ணுங்கள். ஆர்கானிக் வாஷ் அப்படி இருக்கும். இதை இளைஞர்களோ மற்றவங்களோ ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு வந்தீங்கன்னா நீங்கள் மாணவர்களை இது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பண்ணி கோடிக்கணக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி வாஷ் இன்றைக்கி எல்லாம் வந்து என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் நமக்கு ஒரு யூஎஸ்ஏல அலோவேரா குரூப் பண்ண என்னோட குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நிறைய பேர் விவாஸ்க்கு எதிராக நான் ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வந்து அங்கே சொல்லும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருக்கு. ஃபேமிலிஸ் ஃபார் நேச்சுரல் லிவிங்னு வர்க்கிங்காக ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் வந்து குழந்தைகளை கூட 3 வருஷம் 4 வருஷம் தன்னோட வச்சு தான் அனுப்புவாங்க. ஆர்கானிக் ஃபுட்டு, 100% நேச்சுரல் லிவிங் அப்படி பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு. இது ஒரு கேம்பெயினாக எடுத்து விவாஸ்க்கு எகெயின்ஸ்டாக கேம்பெயினாக எடுக்கும்போது இதுக்கு காரணகர்த்தா யார்? விவாஸுக்கு எதிராக முதல் முறையாக இதுக்கு யார் இது ரூலிங் தாக்க அப்படின்னு வரும்போது நம்முடைய பேர் அடிக்கணும். ஏன்னா விவாஸ் வந்து யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. செர்விக்கல் கேன்சர் 100%. தைரியமாக சொல்கிறேன், நான் வந்து யார் வேணால் எல்லாரும் கேஸ் பண்ணுறேன். செர்விக்கல் கேன்சர் மட்டும்தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அந்த செர்விக்கல் கேன்சர் மட்டும்தான் கடைசியாக
சுற்றி அது வந்து சொல்ல வரைக்கும் அது கடைசியில் சார் நீ முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற கேன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம், அது இல்லை. ஆனால் செர்விக்கல் கேன்சர் மட்டும் அந்த கர்ப்பப்பை வாய்ப்பு நோய்க்கு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு மிக மிக காரணமானது அந்த வாஷ். ஓகேவா? ஏன் சொன்னாங்க, நாம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுமே தேவையில்லாத, ஆபத்தான, அவசியம் இல்லாத, வியாபாரத்தனமான, சுயநலமான கெமிக்கல் சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா கெட்டு போகும். இப்படி நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, 30 வெறும் 30 நிமிஷத்துலங்க இது காட்டில் இருக்கிற பாக்டீரியாலாம் நிவாரணமாக இருந்து அதையும் சாகடிச்சிட்டு இதையும் சாகடிக்கூடிய பெரியமா ரொம்ப அப்பீரமாக ராணி, ரொம்ப சென்சிட்டிவ். இந்த ராணிக்கு என்னன்னா, நான் ரொம்ப வீரியமான ரோசக்காரின்னு சொல்லி வச்சிருக்கேன். ரொம்ப ரோசக்கார ராணி. இது வந்து காட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படி இருக்கும், இழுத்து அவைகளை அழிச்சிடும், இது அழிச்சிடும் 30 நிமிஷத்தில். இதில் வந்து நீங்கள் மேன்மேட் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய சோப்புக்கு போடுறதோ, சாம்புக்கு போடுறதோ, க்ரீமுக்கு போடுறதோ, மாய்ஸ்சரைசருக்கு போடுறதோ, பியூட்டி க்ரீமில் போடுறதோ, ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸும் அவங்க சொன்னாங்க இல்லையா, ப்ரெசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸ் போடாமல் ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 30 நிமிஷத்தில் அழிக்க வேண்டும். நான் கேட்குறேன், 30 நிமிஷத்தில் தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சோற்றுக்கற்றாலேயே 1 வருஷம் 1.5 வருஷம் எப்படி செல்ஃப் லைஃப் போட்டுருக்குறாங்க? ஏமாறுங்களுக்கு வரைக்கும் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எங்களுக்கு என்னென்னா, நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க, போனால் நான் சொல்ல மறந்துட்டேன்னா கூட என்னை தட்டி முதுகு தட்டி ஐயா எடுக்காதுட்டு அந்த டெமோ காட்டுங்கன்னு சொல்லுவேன். பிரபு மாதிரி என்ன ஏற்கனவே பயிற்சி பண்ணுறவங்க காட்டிருக்காங்க. வானத்தில் அந்த பயிற்சி காட்டிட்டு உங்களுக்கு என்ன பயிற்சி? சோற்றுக்கத்தாழை இல்லாமல் சோற்றுக்கோட ஜெல்லி எப்படி செய்யறது சார்? வேற யாரும் பயிற்சி பிரபு, வேற யாரும் என்னோட பயிற்சி இருக்குங்க? ரமேஷ், இங்கே ரமேஷ் வேறு காட்டுனா என்ன காட்டுனா சொல்லுங்க? சீரம் இல்லையா? சீரம் படுத்துற அதுக்குன்னு இல்லை. அலோவேரா இல்லாம கம்பெனிஸ் எப்படி அலோவேரா ஜெல் தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ டெமோ காட்டுனா அது என்ன பண்ண சொல்லுங்க? கெமிக்கல் ஆட் பண்ணி பண்றது சார். இல்லை கெமிக்கல் மட்டும் போட்டு இது பண்ண அலோவேரா ஜெல் மாதிரி வரும். ஓகே ஓகே, அது மாதிரி பண்ணலாமா? நம்ம காட்டலாமா? நிறைய பேர் தெரியாது. காட்டிடலாமா? காட்டிடலாமா? இந்த டெமோவுடைய இந்த பயிற்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட் வந்து அதுதான். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய நோக்கமே அதுதான். எனக்கு கம்பெனியெல்லாம் பகையாளியோ பங்காளிகளோ கிடையாது. நீங்கள் என்னுடைய பெண்கள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேச்சுகள், நீங்கள் நல்லா அதுக்காக நான் காட்டிட்டா. ஓகேவா? அதை இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீப் பாருங்க, கையோட உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில செய்திகள் தெரிவிக்கிறேன். இதெல்லாம் சோப்பு கிடையில காய்ச்சி சோட வேண்டாம், ஹைட்ராக்சைடு என்ன, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வேண்டாம், சோடியம் ஹைட்ராக்சைடு வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், உங்களுக்கு கலர் வேண்டாம், இது வேண்டாம். அழகாக அப்படி வந்து நீங்கள் உடம்பு பூரா தேவை. வேணும் ஒரு ஹேண்டில் வச்சு கூட உங்களுக்கு சோப்பு. சார், நான் என்னமோ சோப் பண்ணி கொடுப்பேன்னு நினச்சிருந்தேன். நீங்கள் என்னடா இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் பரவாயில்லை. அதுக்கு தான் ஹேண்டிலோட சோப் பாருங்களா? பாப்பா உங்களுக்கு புரியுதாமா? புரியுதுல்ல? இது சோப்பு நான் நம்புறீங்களா? நம்ப முடியாதுல்ல. நம்பலாமா? நம்பலாமா? எனக்கு ஒரு பெரிய சம்பவம் கிடைச்சா பேர் துர்கா தேவி. ஓகே, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிட்டாங்க. இதை வந்து நீங்கள் நம்பலாம், சோப்பு நம்பலாம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இது மாதிரி எனக்கு என்ன இது கிடையாது. ஓகே, அவங்க தான் எனக்கு சுப்ரீம் கோர்ட். ஓகே, இது மாதிரிங்க ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி போட்டுட்டு இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா வரணும் மேலே ஒரு சீப் எடுத்துங்க, மேலே தேய்ங்க, மீண்டும் ஜெல் பண்ணுங்க. ஆனால் தேய்ங்க, முகம் தேய்ங்க. குறிப்பாக பெண்கள் பீரியட்ஸ் டைமில் உங்களோட தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இது அழகாக செய்யும். உங்கள் இன்னர் எடுத்துக்கங்க, இன்னர் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணி தேய்ச்சிக்கங்க. சூப்பராக டீகெமிக்கலைஸ் ஆகும் அந்த ஜெல்ஸன் இருக்காது. எவ்வளோ அற்புதமான விஷயம். ஓகே, அடி வயிற்று நல்லா தேய்ங்க. காலையில் இருந்துருந்தேன்
கொஞ்சம் அந்த அப்டமன் வரிசை கொஞ்சம் குறையும். அடுத்து பத்திரத்து அதாவது தோசை கற்று சொன்னாங்க எதாவது பண்ணாங்களா பாலத்தில் சொல்லியிருந்தேன். இது வந்து முட்டி வலி உங்கள் பேர் என்னமா? அவங்க சொன்னாங்க எனக்கு முட்டி வலி பிரச்சனை, கால் வலி, முட்டி வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருக்குது. ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கங்க. தோசை கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அப்படி வேங்க ட்ரைனியே வரும், பெருமா வராது. அதை அப்படியே திருப்பி வைங்க. மஞ்சள் தூளை நல்லா தூவுங்க, தூவிடுங்க. சூடு இருக்கும் போதே அதுக்கு ரொம்ப சூடு இல்லை, எங்கெல்லாம் முட்டு வலியை நல்லா தேய்க்கும் போதும். இது வந்து வேற இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி உடனே மேஜிக் பண்ணிடுறாரு. தொடர்ந்து ஒரு வாரம் நாள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இதுகளை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுமா சார்? வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கு வெளிப்புற உபயோகத்துக்கு நீங்கள் வாஷ் பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜெயில் வந்துட்டு நானே நடமாடும் காரணம். ஓகேவா? இது அழகாக நீங்கள் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கள் மாதிரி முடிக்குறைவாளர் ஹேர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், உடம்பு உரைக்கோட இருந்ததுலாம். இன்னொன்று பெண்களுக்கு வந்து ஷாம்பு வேணும்பாங்கன்னா அது இதெல்லாம் முடிவு போட்டு செய்யறது கஷ்டமாக. இது ப்ராக்டிக்கலாக சாத்தியம். இப்போ இது கொடுக்கணும். நான் கொஞ்சம் ப்ளக்கு கொடுப்பீங்களா? ஒரு 2 இடத்துல ப்ளக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டு கொடுப்பீங்களா? இல்லை, இது கழுவிக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இப்போ என்னென்ன கற்றுட்டீங்க? நான் கணக்கு போட்டு சொல்கிறேன். பேஸ்ட் கற்றுட்டீங்க, சோப் கற்றுட்டீங்க, அப்புறம் ஷேவிங் ஜெல்லாம் இல்லை கணக்கு வச்சுங்க. நான் கணக்கு பார்த்து வாங்கி ஏன்னா சென்று வச்சுருந்தாங்க மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் கணக்கு காட்டுறாங்க. ஓகேவா? இல்லைம்மா இதுதான்மா, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் பரீட்சைன்னு சொன்னாங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே வந்து பிபிடி போட்டு பவர் பாயிண்ட் இதே போட்டுட்டு இதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கன்னு ஒரு அதனால இது வந்து உங்களோட சார் அளவுரை ஏமாற்றிட்டாரியா. செந்துமச்செல்வன் சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் குரூப்பில் போட்டு எல்லாம் கூப்பிட்டு ஒன்றுமே இல்லை, என்னதான் சொல்லி கொடுத்தாங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படியே கட் பண்ணாரு, அப்புறம் அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் அது வந்து இருக்கத்தான் செய்யும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இயற்கை வாழ்வியலுக்கும் நீங்களும் அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சில செய்திகள் சொல்கிறோம். நீங்கள் எம்என்சி கம்பெனி மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வழக்கமான விஷயம். மல்டிநேஷனல் கம்பெனி மட்டும் நல்லா இருக்கணும், அது நம்முடைய நாட்டுக்கு பண்ணக்கூடாது. ஒரு கால்கேட் பேஸ்ட் வாங்கினீங்கன்னா இன்ன வரைக்கும் 35% கால்கேட் என்று சொல்லக்கூடிய லண்டன் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு என்ன போகுது? இன்ன வரைக்கும் போயிடுது. லண்டனில் கால்கேட் ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் தான் கால்கேட். அது இன்ன வரைக்கும் இங்கிலீஷ்காரன் டாக்டர் நம்மகிட்ட போயிடுது. ஓகேவா? இன்னும் 35% 100 ரூபாய்க்கு ஒரு பேஸ்ட் உடனே 35 ரூபா அந்த அவங்களுக்கு போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற விவசாயிகள், இங்கே இருக்கிற சின்ன சின்ன சிறுதொழில்கள், நீங்கள் எல்லாம் உமன் என்டர்பிரைஸ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கேட்பேன், நிறைய பேர் சோப்பு பண்ணி வைக்கிறாங்க, நிறைய பெண்கள் எல்லாம் சோப்பு பண்ணி வைக்கிறீங்க. இந்துஸ்தான் லீவர், அமாமே, பஜாஜ், அதே மாதிரி இமாலயா, டாபரு, இப்படிப்பட்ட பெருங்கொண்ட கம்பெனிகள்லாம் சோப்பு தயாரிச்சிருக்கிறாங்க. இவங்க பதவி உட்பட அவங்களுக்கு நடுவில் வயசு சுஜாதா ஒரு சோப்பு வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கணும்னு சொன்னால் யார் வாங்குவாங்க? நம்ம பக்கத்து விட்டமா வாங்குவாங்க, இல்லை தெரிஞ்சவங்க வாங்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க, வேறு யாரும் வாங்குவாங்க. ஒரு சோப்பு தீர்ந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? வேற ஏதாவது சோப்பு வாங்குவாங்க, உங்களுக்கு கேட்டு வாங்க மாட்டாங்க. இது மாதிரி தயவு செய்து இது மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுற வேலையை யோசனை பண்ணி அது எவ்வளோ அது பின்னால் அவ்வளோ இருக்குது. ஒரு கெமிக்கல்ஸ் வாங்கி, அதுக்கு தளவாடங்கள் வாங்கி, மோல்டு வாங்கி, எல்லாம் செஞ்சு வீட்டுக்காரோட திட்டு வாங்கி, மாமியாரோட திட்டு வாங்கி, இத்தனையும் வாங்கி இந்த சோப்பு செஞ்சு யார் வைக்கிறீங்க? இவனுக்கு வேறு வேலையான பக்கத்துக்கு தெரிய சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணுறீங்க? அதுக்கு பதிலாக ஒரு வீட்டை காந்திமதியமாக இருக்காங்க, அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போய் அழகாக உட்காருங்க, இது மாதிரி ஒரு ஹீட் கொண்டு வாங்க, அம்மா
அவங்க சொல்லித்தரேன் எப்படி எடுக்கணும், எப்படி இது வரணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கொடுங்க, சொல்லி கொடுத்து வந்துடுங்க. அடுத்த வாரம் போங்க, வாங்கலையே அடுத்த வாரம் போங்க, அடுத்த வாரம் போங்க. இந்த பிள்ளையோட தொந்தரவை பற்றி இன்னுமா கொடுக்குறீங்களா, அதை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த உடம்புக்கு தேய்ச்சிக்கங்க, தலைக்கு தேய்ச்சிக்கங்க, கண்ணுக்கு வைங்க. இதில் நிறையா உங்களுக்கு அற்புதமான மருத்துவ பொருட்கள் இருக்குது. அதை வந்து சொல்கிற டைம் இல்லை. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு, சொல்லலாம் இருக்க முடியாது. கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, வீடு வைக்கிறாங்க, நைட்டில் வண்டி ஓட்டுறாங்க, பகல் நேரத்தில் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிக்கணும். நூல் எடுத்தாலும் எடுக்கலாம், இந்த பக்கம் ஒரு வெள்ளை கிளாத் கர்ச்சீப் எடுத்துக்கணும். அந்த கர்ச்சீப்பை நனைச்சிக்கணும், துணி பிடிச்சிக்கணும். அந்த கர்ச்சீப் மேலே எடுத்து வைங்க, துணி இப்படி மூடிடுங்க. கண் பக்கமாக அழகு 2 கண், கண்ணுக்கும் காதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 2 பக்கமுமே கொடுக்கணும். ஒரு கண்ணுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சார் ஆப்ரேஷன் பண்ணால் அது வேறு விஷயம். காதுக்கு மருந்துனா 2 காது கொடுக்குங்க. இப்படி எடுத்துக்கிறீங்க, மல்லாக்க படுத்துக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அந்த கண்ணில் இருக்கிற எரிச்சல், சூடு, அந்த இது எல்லாமே சரியாகும். எவ்வளோ சிம்பிளான விஷயம் இது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எப்படி வச்சுக்கோங்க. கண்ணு வந்து கண்ணில் இது வந்து நேரடியாக படாமல் துணி கடுத்துக்குது. அது ஈரமாக இருந்தால் இதனுடைய இந்த இது அப்படியே கீழே பாஸ் ஆகிப்பாங்க. அது ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாமே இது வந்து அந்த மருத்துவ பண்புகளை வாங்கிட்டு அழகாக சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் சரியாது. ஏன் டேரக்டாக வச்சா டேரக்டாக வைக்கக்கூடாது. டேரக்டாக வச்சு துணியை மேலே கட்டிட்டா அது வேண்டாங்கிறத கீழே துணி, இந்த ஒரு தடுப்பில் துணி வைக்கிறோம். அது காரணம் இருக்கு. ஏன்னா நேரடியாக வந்து இந்த ஜூஸ் போய் கண்ணில் பட வேண்டாம், அதான் பர்பஸ். இல்லைன்னா நான் இப்படி வச்சுருந்தேன், கூட எடுத்து ஜெல்லி எடுத்து போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓகேவா? அது மாதிரி அதே மாதிரி பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎம்எஸ்ன்னு என்னமா? ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். அது எத்தனை பேருக்கு என்னென்ன தொந்தரவு வரும், அது எப்படி அவருடைய கஷ்டம், எப்படி சிம்டம் எப்படியா இருக்கும், பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். எப்பெல்லாம் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும்? பிஃபோர் சைக்கிளுக்கு முன்னாடி, சைக்கிளுக்கு முன்னாடி, சைக்கிள்னா சைக்கிளுக்கு அப்புறமா. ஓகே, சில பேருக்கு தான் சைக்கிள் அப்புறமா வரும், சைக்கிள் முடிச்சா அது வராது. டூரிங் த பீரியட் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முன்னாடி வந்து ப்ரீ மென்சஸ்ன்னு சொல்றதே வந்து அந்த மென்சஸ்க்கு முன்னாடி 1 வாரம் 4 நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக வாங்கிட்டு இருக்கும். அம்மாவை கட்டி பிடிச்சா இருப்பாங்க, அம்மா எனக்கு பீரியட் ஸ்டேட் வருதுமா அப்படின்னு. குறிப்பாக அந்த காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக வரும். அப்படிப்பட்டவங்க ரொம்ப சிம்பிள் மெடிசன், ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கங்க, வெள்ளையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஜெல் நல்லா முக்கிய எடுத்துக்கங்க. அதோட ஜெல் எடுத்துக்க காட்டுறேன். ஜெல் நல்லா முக்கிய எடுத்துக்கங்க. அப்டமனில் துணியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வழக்கப்படுத்துக்குங்க. நம்முடைய அடிவயத்திலே எடுத்து போட்டு விட்டுருங்க. நல்லாவே நம்முடைய வஜ்ரால் வந்து நம்முடைய எல்லா உறுப்புகளும் பண்ணுற மாதிரி இந்த முனை வந்து கீழே வரட்டும். இது வந்து அப்டமனில் படும். இப்படி நான் சொன்னது இப்படி போட்டு விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் குறைஞ்சபட்சம் 4 நிமிஷமாக நம்முடைய உடம்புல இருக்கிற நல்லா நனைஞ்சிருக்கணும். சும்மா ஒரு துணி இப்படி காட்டிட்டு இருக்கக்கூட நல்லா நனைஞ்சிருக்கணும். எடுத்து போட்டுக்கங்க. ஒரு 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 5 நிமிஷம் முடிஞ்ச பின்னாடி உனக்கு அப்படியே பெயின் சம்சனை அவ்வளோ மேஜிக் இருக்கு. அதை தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிவயிற்று இருக்கக்கூடிய கொழுப்பு சதை வந்து குறையும். சரிங்களா? இதுதான் இது மாதிரியான இந்த ட்ரீட்மெண்ட் இயற்கை மருத்துவங்கிறது வந்து இங்கே தான் ஆரம்பிக்கும். ஓகே, பிரபு வரைங்களா? எடுத்துறீங்களா? பாரு, இவங்களுக்கு முதல்ல இந்த பில்லட்ஸ் எடுத்துட்டு எவ்வளோ நாள் எதுங்க அந்த ஜெல்லு வெளியே எடுத்துட்டு எவ்வளோ நாள் வச்சுருக்கோம்? எவ்வளோ நேரம் இல்லை, எவ்வளோ நிமிடங்கள் சொல்லுங்கள். 30 நிமிடங்கள். 30 நிமிடங்கள் யூஸ் பண்ணியாங்க. நீங்கள் அவங்களுக்கு பில்லட்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஷாம்பு செய்கிறோம். அம்மா இதில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை என்னன்னு சொன்னாக்க, இது வரைக்கும் சோற்றுக்காலேயே சாப்பிடாதவங்க சாப்பிட்டவங்க கூட இருக்கலாம், ஆனால் அவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக இப்போ உங்களுக்கு மத்தியில் கொடுக்குறோம். ஒரு பாத்திரம் தண்ணி பாத்திரம் தண்ணி
பார்த்துட்டீங்களா? யாருக்கா வேணுமா? வேணுமா? என்ன கலந்துருக்கு? என்ன வேணும்? முடிச்சிட்டேன் நான் வரேன், செய்திக்கு வரேன். ரெண்டு பாத்திரம் தண்ணி கொடுங்க, ஒரு வேஸ்ட் பக்கெட்டு. அல்வா என்னாச்சு? அல்வா கொண்டு ஒரு டீ போனாங்க. ரெடியாக்கா? என்னாச்சு அல்வா? நான் அல்வா பண்ணிட்டு நான் அல்வா சாப்பிட்டே பண்ண நினைச்சேன். இப்பதான் அம்மா ஜெல்லியை கொடுத்து நினைவுறாங்க. இது நிலவுல எங்க இருக்காங்க? சாப்பாடு யார் மாநாட்டம்லாம் அவங்களாம் கேட்கு. சரி அவங்க பண்ணி உட்கார சாப்பிடலாம். சாப்பாடு இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லுங்க, மதியம் கொடுக்குறா சாப்பிட்டு கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஓகே, நீங்க போய் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நான் மனுஷன் முடியல, நான் சாப்பிட மாட்டேன். கிளாஸ் கண்டினியூ ஆகும். கிளாஸ் கண்டினியூ ஆகும். பண்ண அல்வா நல்லா தயார் பண்ணிடுறேன். ஓகேவா? அல்வாவில் ரெடி பண்ணிடுறேன். இது 5 மினிட்ஸ் மட்டும் வாசனை காட்டுங்க சார். ஒரு 5 மினிட்ஸ் இந்த வாஷ் பண்ணுறேன். சாப்பாடு எப்போ காது கூட போயிடுச்சா? அப்படியே வயிறு ஆமாம் மறந்துட்டேன். பரவாயில்ல.